வணக்கம் உறவுகளை, இன்றைய தினம் வை நாடிமுத்து பிள்ளை அவர்களை பற்றி தான் காண இருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பெரும் செல்வமும் செல்வாக்கும் மிகுந்த குடும்பத்தில் 1902 அக்டோபர் 29 பிறந்தவர்தான் வை நாடிமுத்து பிள்ளை. பள்ளி கல்வியை முடித்த இவர் தனித்த முயற்சிகளால் ஆங்கிலத்தில் சரளமாக பேசவும் தடையின்றி எழுதவும் கற்றிருந்தார். இளம் வயதிலேயே பிரிட்டன், சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் என பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு உலக அனுபவம் பெற்றவராக விளங்கினார். இளம் வயதிலேயே பொது வாழ்வில் தீவிரம் காட்டினார். 1927 தாலுகா போர்டு தலைவர் பதவிக்கு சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1933 ஜில்லா போர்டு உறுப்பினரானார். ஜில்லா போர்டு தலைவர் தேர்தலில் போட்டியிட்டார். எதிர் வேட்பாளர் நீதி கட்சியின் புகழ்மிக்க தலைவர் ஏடி பன்னீர்செல்வம் என்பதால் தேர்தல் தமிழக அளவில் கவனம் பெற்றது. கட்சி செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கு பெற்றிருந்த வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட பிள்ளை பெரும் வெற்றி பெற்றார். 1933 முதல் 1952 வரை 19 ஆண்டுகள் ஜில்லா போர்டு தலைவராக தொடர்ந்து நீடிக்கும் விதத்தில் அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற்றார் வை நாடிமுத்து பிள்ளை. இத்தகைய பின்புலத்துடன் பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்த பிள்ளை 1935 காங்கிரஸ் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பட்டுக்கோட்டைக்கு வந்திருந்த போது அவர் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார். பெரும் சொத்து உள்ளோர் அவற்றை பாதுகாத்துக் கொள்ளவும் பதவி பட்டங்கள் பெறவும் ஆங்கிலேயர்களுக்கு வெண் சாமரம் வீசிக்கொண்டிருந்த காலத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக களமிறங்க காங்கிரஸில் இணைந்தது கருதி பார்க்கத்தக்கதாகும். மாவட்ட காங்கிரஸ் பொருளாளர், மாகாண காங்கிரஸ் பொருளாளர் போன்ற பல பொறுப்புகளை வகித்தார். 1937 சட்டப்பேரவை உறுப்பினரானார். தஞ்சை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவராக 1942 முதல் 1952 வரை பதவி வகித்தார். 1941 தனிநபர் சத்தியகிரகத்தில் பிள்ளைக்கு 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அவருடன் அந்த சிறையில் இருந்த கல்கி, பாவம் அவரும் எங்கள் எல்லோரையும் போலதான் தினசரி 4:30 என திட்டத்தில் சாப்பாட்டை முடித்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. இந்த சத்தியகிரக இயக்கத்தில் எதிர்பாராத எவ்வளவோ பேர் தமிழ்நாட்டில் சிறைக்கு போனார்கள். ஆனாலும் நாடிமுத்து பிள்ளை சிறைக்கு போனதுதான் சனங்களுக்கு எல்லாவற்றையும் விட அதிசயமாயிருந்தது என்று பதிவு செய்துள்ளார். விடுதலைக்கு பின்னர் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1952 பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனார். தனது மக்கள் தொடர்பை, அதனால் உருவான செல்வாக்கை பெரும் எண்ணிக்கையிலான மக்களிடம் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான விடுதலை போராட்ட உணர்வை வளர்ப்பதற்கு முழு மூச்சுடன் பயன்படுத்திய பிள்ளை தனது 52வது வயதில் 1954 அக்டோபர் 26 மறைந்தார். நன்றி, வணக்கம்.